வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பீகார் மாநிலத்தில் இன்று 7,200 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். உக்ரைன் நாடாளுமன்றம் புதிய பிரதமரை நியமனம் செய்துள்ளது. 39 வயதான யூலியோ சிவரெண்டோ பதவியேற்றது முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஜார்கிராம் மாவட்டத்தில் உள்ள பன்ஸ்தாலா ரயில் நிலையம் அருகே வேகமாக வந்த ரயிலில் மோதி 2 கன்றுகள் உட்பட 3 யானைகள் இறந்தன. இன்று அதிகாலை 3 மணி அளவில் சுமார் 10 யானைகள் கொண்ட குழு ரயில் பாதையை கடக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிகிறது. ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் யானைகளை மோதியதாக கூறப்படுகிறது. 1967 ஆண்டு ஜூலை 18 தேதி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதால் இம்மண்ணின் முகவரியின் முதல் வரியே மாற்றம் பெற்றது என்றும், பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு தமிழ்நாடு என 3 முறை பேரவையில் முழங்க மேசை ஒலிகள் விண்ணதிர்ந்த நாள் என்றும், தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாய் பெற்று ஆண்டாண்டு காலமாக நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள் இன்று என்றும், தமிழ் கூறும் நன்றுலகின் தனிப்பெரும் நாள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தும் நெட் தேர்வு முடிவுகள் இம்மாதம் 22 தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று காலை விட்டு விட்டு மழை பெய்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி அக்டோபர் மாதம் 27 தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 2 தேதி வரை நடைபெறும் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.